நேத்தைக்கான ப்ரொமோவோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட்டை பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இரவு 10:30 வரைக்குமே இந்த சீரியலை தொடர்ந்து விரும்பி பார்க்குறோம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க போல். அந்த ப்ரொமோவையும் எபிசோடையும் பார்க்குறப்ப உண்மையாகவே நைட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள மனசை பாதிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஒரு குழந்தைய கடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை எப்படியாவது மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து இருந்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஸ்டோரியில என்ன கொண்டு வருவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கடத்தல் கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மல்லியை ஒரு லேடி ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாலுமே இதுவும் ஒரு நல்லது விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கெட்டதுலேயுமே ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்டோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் மல்லியை வாலண்டரியாக வந்து வந்து உதவி பண்ணுறாங்க. இந்த காலத்தில் யாருங்க அப்படி உதவி பண்ணுறாங்க? நம்ம உதவின்னு போய் கேட்டால் கூட யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்டோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீ தங்கச்சி போலப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து பேசுகிறத பார்க்குறப்பவே நமக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் வருது. இப்போ இன்னொரு லேடியுமே வந்திருக்கிறாங்க. அவங்க மல்லியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா நாகு தனியாக நின்றுட்டுருக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஏன்னா வெண்பாவை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லேடி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இதன் பின்புலத்தில் என்ன இருக்கும்? ஏன்னா மல்லியை ஏன் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புமே இருக்குது. ஏன்னா அங்கே வெண்பாவுக்கு ஆல்ரெடி ஜுரம் அப்படிங்கிறதெல்லாம் மல்லியம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை உளத்திட்டே இருக்க தான் செய்யுது. இப்போ மல்லியுமே எப்போதுமே வெண்பவனோட நினைப்பில் இருக்கிறாங்க. எப்படியாச்சும் வெண்பவை மீட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து போலீஸோட உதவியோடு அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் மல்லியை எப்படியாவது கடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மல்லியை கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் அதை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஈஸியாக குழந்தைய கடத்திடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மல்லி இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அந்த லேடியை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அங்கே நம்ம வெண்பா இருக்கிற இடத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பாவை பார்த்ததுமே அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த லேடியை அவங்க தாக்கி நிச்சயமாக அந்த 3 குழந்தைகளையுமே மீட்டு நம்ம மல்லி கொண்டு வந்துருவாங்க. ஸோ நிச்சயமாக சூப்பராக இருக்கும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.